ஹலோ மக்களே, மார்ச் 11 சலங்கிலி ப்ரோமோ ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குட்டி ரிவ்யூ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீரா சாரதாவை மிரட்டுறாங்க. உங்களுக்கு இதெல்லாம் முன்னாடியே தெரியும் தானே? பூமி எங்கள் சோபா சந்திரா அக்கா பொண்ணு தானே உங்களுக்கு முன்னாடியே தெரியும். அதனால தான் நீங்கள் வேணும்னே ககனை வளைச்சி போட்டு இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சு இப்போ இவ்வளோ தூரம் கொண்டு எங்கள் சொத்தையும் அடைஞ்சிட்டு எங்கள் கிருஷ்ணபிரசாத்தையும் உங்கள் பக்கம் இழுத்துக்கலான்னு பார்க்குறீங்க. கடைசியில் என் வாழ்க்கையை இதாக்குறதுக்கு தானே இப்படிலாம் பண்ணுறீங்க. நான் இதை சும்மா விட மாட்டேன், இந்த கல்யாணத்தை நான் நடக்க விட மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சாரதா கிட்ட ரொம்ப கோவப்படுறாங்க. ஒன்று சாரதாவும் அதுக்கு மீராக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணுறாங்க. இல்லை மீரா, நீ தப்பாக புரிஞ்சிட்ருக்க, எனக்கு முன்னாடியெல்லாம் தெரியாது, சோபா சந்திரா அக்கா பொண்ணு தான் சொல்லிட்டு எனக்கு முன்னாடியே தான் தெரியாது, எங்களுக்கு இப்போ உங்களுக்கு எப்போ தெரியுமோ அப்போ தான் எங்களுக்கும் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் சாரதா இது நான் இப்போ இந்த கல்யாணத்தை நான் கண்டிப்பாக நடக்க விட மாட்டேன், இப்போயே போய் நான் என் அண்ணன் கிட்ட சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்துறானா இல்லையான்னு பாரு அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க. இல்லை, ஆல்ரெடி இது ரொம்ப பிரச்சனைக்கு அப்போ தான் இது முடிஞ்சிருக்கு இந்த கல்யாணம், தயவு செஞ்சு என் பையன் ஆசைப்படுறான், அவனுக்காக தான் இந்த கல்யாணத்தையே ஒத்துக்கிட்டேன், அதுவும் பூமி மாதிரி நல்ல பொண்ணு கிடைக்காது எனக்கு அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறாங்க. இந்த கல்யாணம் நடக்கணும்னா நான் உனக்கு தாண்டி என்ன பண்ணணும் சொல்லு மீரா அப்படின்னு சாரதா கேட்குறாங்க. அதுக்கு நீ எனக்கு டிவோர்ஸ் கொடுக்கணும், கிருஷ்ணபிரசாத்துக்கு நீங்கள் 2 பேரும் மியூச்சுவலாக டிவோர்ஸ் கொடுக்கணும், அதுவும் கல்யாணத்துக்கு முன்னாடி கொடுக்கணும், அப்போனா தான் நான் இந்த கல்யாணத்தை நடக்க வைப்பேன், இல்லைனா நானே கல்யாணத்தை கண்டிப்பாக நிறுத்திடுவேன் அப்படின்னு சொல்கிறா. உடனே யோசிக்கிறல்ல நான் இப்போவே போய் அண்ணன்கிட்ட சொல்கிறேன்னு சொல்லிட்டு அடுத்து கார்லேருந்து எடுத்துகிட்டு பெட்ரோல் எடுத்துகிட்டு நான் இங்கே கொளுத்திட்டு சாரேன், எனக்கு இதை விட வேறு என்ன வழி இருக்குது அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க. உடனே சாரதா அவங்க கையிலேருந்து மீரா கையிலேருந்து அந்த பெட்ரோல் இதை ஃபுல்லாக வாங்கிட்டு, இங்கே பாரு சாரதா, நீ இந்த மாதிரி தப்பான முடிவெல்லாம் எடுக்கிற அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க. இப்போ என்ன, நான் உனக்கு டிவோர்ஸ் தானே கொடுக்கணும், நான் கொடுக்குறேன், உனக்கு போதுமா அப்படின்னு சொல்கிறாங்க மீரா கிட்ட. நான் ஒத்துக்க மாட்டேன், நீ ஒருவேளை நீ ஏமாத்திடலான்னு நினைக்காத, கல்யாணம் முடிகிறதுக்கு முன்னாடி எனக்கு நீ கிருஷ்ணபிரசாத் கிட்ட டிவோர்ஸ் கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. திருப்பியும் சரின்னு ஒத்துக்கிறாங்க. அதை நீ உன் பையன் மேலே சத்தியம் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சாரதா கொஞ்சம் யோசிக்கிறாங்க. ஓ, அப்போ நீ ஏமாத்தலான்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு மீரா திருப்பியும் கோவப்படுறாங்க. திரும்ப அவங்க என் பையன் மேலே சத்தியமாக நான் கிருஷ்ணபிரசாத்துக்கு நாங்கள் 2 பேரும் மியூச்சுவலாக டிவோர்ஸில் சைன் பண்ணி உன்கிட்ட கொடுத்துட்றோம் போதுமா அப்படின்னு சொல்கிறாங்க. இது நடக்கணும், இது இது என் பையன் மேலே சத்தியம் அப்படி ககன் மேலே சத்தியம்னு சொல்கிறாங்க. உடனே மீரா வீட்டுக்கு வந்துடுறாங்க. இங்கே மறுநாள் கல்யாணத்துக்கு இவங்க கல்யாண மாப்பிள்ளையாக ககன் ரெடி ஆகிட்டாங்க. இங்கே அப்புறம் பூமி அங்கே ரெடி ஆகிட்டு இருக்காங்க. பட் பூமி முகத்தில் கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லை. அவங்க டான்ஸ் காம்படிஷனை விட்டு தரதா இல்லை ககன் கல்யாணமும் நடக்கணும், காம்படிஷனும் ஜெயிக்கணுங்கிற இதில் அவங்க சந்தோஷமாகவே கிளம்பலை. இவங்க இந்துவும் பிந்துவும் அவங்கள கல்யாண பொண்ணை நல்லா பேசி சிரிக்க வச்சு இது பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் பூமி சோகமாகவே இருக்காங்க. அப்புறம் அபூர்வா சோபா சந்திரா அவங்களோட ஜுவல்ஸ் எல்லாம் கொண்டு கொடுக்குறாங்க. உடனே கொடுத்துட்டு இந்து கேட்குறாங்க, இது எல்லாமே அத்தையோட ஜுவல்ஸா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் உனக்கெல்லாம் இதுக்கு நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நக்கலாக பேசுகிறாங்க. உடனே பூமி அவள் கேட்க தானே செய்கிறா, சொல்கிறதுக்கு என்ன உங்களுக்கு அப்படின்னா, ஆமாம் நீங்கள் என்ன ரெடி பண்ணுறீங்கன்னு நான் பார்க்குறேன்னு அவங்களும் பெட்டில் உட்காந்துக்கிட்டா. இவங்க 2 பேரும் ஜுவல்ஸ் எல்லாம் போட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உடனே ககன் கால் பண்ணுறாங்க. ககன் அவங்க அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாங்க. இங்கே சாரதா கிட்ட நல்லபடியாக இதுக்கு ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அதுக்கு முன்னாடி இங்கே பூமியும் அங்கே ரெடி ஆகிட்டு இருப்பாள்லம்மா அப்படின்றாங்க. ஆமாப்பா, அவளும் ரெடி ஆகிட்டு இருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நான் அவளுக்கு வீடியோ கால் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கால் பண்ணுறாங்க. இந்த மாதிரி மெமரிஸ்லாம் நம்ம வாழ்க்கையில் இனிமேல் எப்போ கிடைக்குமோ, அதனால் இந்த மெமரியை நான் லைஃப் லாங் நான் என்னோட வச்சுக்கணும்னு நினைக்கிறேன், நீயும் அங்கே ரெடியாகு, நானும் இங்கே ரெடி ஆகுறேன், நம்ம வீடியோ காலில் பார்த்துட்டே ரெடி ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ககன். உடனே அவங்களும் சரிங்க பாபா, உங்கள் இஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க ககன் வீடியோ கால் பண்ணுறாங்க. இங்கே பிந்துவும் இந்துவும் ஒவ்வொரு ஜுவல்ஸாக போட்டு தலையெல்லாம் அந்த ஹாரம் எல்லாம் வச்சு அந்த மாதிரி ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அங்கே பூர்ணி ககனை ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த கழுத்தில் செயின் போடுறது, ப்ரேஸ்லெட் போடுறது, ஃபேஸில் திருஷ்டி பொட்டு வைக்கிறது, இவங்களுக்கு இங்கே பூமிக்கு திருஷ்டி பொட்டு வைக்கிறது, இந்த மாதிரி 2 பேர் பார்த்துட்டு ரெடி ஆகுறாங்க. உடனே ககன் கேட்குறாங்க, பூமி நீ ஏன் இவ்வளோ சோகமாக இருக்க, ஏன் டல்லாக இருக்க, என்னாச்சு உனக்கு, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு கொஞ்சம் நர்வஸாக இருக்குது அப்படின்னு பூமி சமாளிக்கிறாங்க. அதுக்கடுத்து அவங்க பூமியும் கவலை கட் பண்ணிடுறாங்க. ஒன்றும் இல்லை மாமா, நான் கிளம்பிடுறேன், நான் அப்புறம் கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாங்க. இங்கே இவங்க ஃபுல்லாக ரெடி ஆகிட்டாங்க. உடனே மீரா அபூர்வா கிட்ட, நான் என்ன மீரா சந்தோஷமாக இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, உனக்கு இந்த கல்யாணத்தை நிறுத்த போறியா அப்படின்னு கேட்குறாங்க. நான் ஏன் நிறுத்த போகிறேன், பூமிக்கு தான் பிடிச்சிருக்குல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நான் தான் அதுக்கு ஒரு வழி பண்ணிட்டேனே, அவங்க 2 பேரும் டிவோர்ஸ் கொடுத்துருவாங்க கல்யாணத்துக்கு முன்னாடி, எனக்கு அது ககன் மேலே சத்தியம் பண்ணியிருக்காங்க, உங்களுக்கெல்லாம்
சொன்னது வந்து சும்மா வாய் வார்த்தையாக சொன்னது. நான் ககன் மேலேயே சத்தியம் வாங்கியிருக்கேன். அவங்களுக்கு அவங்க பையனை எவ்வளோ பிடிக்கும்னு எனக்கு தெரியும். சாரதாக்கு அவங்க பையனை எவ்வளோ பிடிக்கும்னு தெரியும். அதனால தான் கண்டிப்பாக அவங்க டிவோர்ஸ் கொடுத்துருவாங்க. எனக்கு என் வாழ்க்கை என் வாழ்க்கை காப்பாற்றப்பட்டுரும். அதேமாதிரி பூமிக்கும் அவன் நினச்ச வாழ்க்கை கிடச்சிரும். நான் சரி பூமி ரெடியாக போகிறாயிட்டு இருக்கால, நான் போய் அவளை பார்க்குறேன், கல்யாண பொண்ணு எப்படி ரெடியாக இருக்கான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிடுவாங்க. இங்கே அப்புறம் வந்து இன்னும் காண்டாயிருவா. இங்கே அதுக்கடுத்து சரச்சந்திரா வந்து உள்ளே உட்காந்துருப்பாங்க ரூமில். இவ பூமி ஃபுல்லாக ரெடி ஆனோன்னா, வா பூமி நம்ம போய் அண்ணா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு பூமியை கூப்பிட்டு போயிட்டு நீ ஆசீர்வாதம் வாங்குன்னு சொல்லிட்டு மீரா போயிடுவாங்க. உடனே அவர் எந்திரிச்சு போயிடுவார். ஆசீர்வாதம் பண்ண மாட்டார். உனக்கு வந்து உங்கள் அம்மாவோட கனவை விட உனக்கு இந்த அந்த ககனோட கல்யாணம் தான் உனக்கு அவ்வளோ முக்கியமாக போச்சு இல்லை. உனக்கு உங்கள் அம்மா உயிர் கொடுத்தவ அவளோட இவன் உனக்கு பெரியவனாக போயிட்டானே, இடையில வந்து இவன் உனக்கு பெருசாக போயிட்டானா, திருப்பியும் வாக்குவாதம் பண்ணி நீ ஏன் டான்ஸ்க்கு போகாமல் நான் சொன்னதை கேட்கக்கூடாதுன்னு நீ இருக்கல்ல அப்படின்னு சொல்லி அவர் சண்டை போடுறாரு சரச்சந்திரா. உடனே பூமி சொல்கிறாங்க, அம்மா தான் எனக்கு உயிர் கொடுத்தாங்க, அதில் எந்த மாற்றமும் இல்லை அப்பா, ஆனால் என்னை ஒரு பொம்மையில் வச்சு தூக்கி போட்டாங்க. அதுக்கடுத்து என் உயிரை காப்பாற்றினது என்னோட ககன் மாமா. அதனால நான் இப்போ கல்யாணம் பண்ணாலும் நான் அதுக்கடுத்து எனக்கு டான்ஸ் காம்படிஷன் நிறைய வரதான் போகுது, அதில் நான் கலந்துக்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உனக்கு இருந்தாலும் சரச்சந்திராவால் அதை ஏற்றுக்கவே முடியல, நான் சொன்னதை உன்னால் கேட்க முடியலைல்ல அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் வாக்குவாதம் பண்ணுறாங்க. அன்னைக்கே எனக்கு நான் கோமாவில் இருக்கப்பவே எனக்கு அபூர்வா சொன்னா உன்னை பற்றி, ஆனால் நான் அதெல்லாம் பொய் நினச்சேன், ஆனால் இப்போ தான் எனக்கு தெரியுது எல்லா உண்மையும் அப்படின்னு சொல்லி திரும்பியும் பூமி மேலே கோவப்படுறாங்க. நட்சத்திராவும் கல்யாண பொண்ணு மாதிரி ரெடி ஆகிட்டு இருக்கா. அவளை மாதிரி அவளும் சாரீ எல்லாம் கட்டிட்டு ஜுவல்ஸ் எல்லாம் போட்டுட்டு திருஷ்டி பொட்டெல்லாம் வச்சுட்டு இது மாதிரி பண்ணிட்டு இருக்கா. இதை மருதாணி பாட்டி வந்து பார்த்துட்டு, ஏய் என்ன நீயும் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் பூமி எப்படியும் டான்ஸ் ஆட போயிடுவா, நான் தானே கல்யாணம் பண்ண போகிறேன் மாமாவை, நானும் அப்படியே கல்யாணம் பண்ண மாதிரியே இருக்கேன்ல அப்படின்னு அவள் தனியாக ஒரு கனவு லோகத்தில் அவள் கனவு கண்டுக்கிட்டு இருக்கா. மருதாணி பாட்டி வந்து முதலாளுக்கு சாதகமாக பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் உங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான் அப்படின்னா, நீ என்ன நீ கோவப்படுத்தாத, இந்த ரூமை விட்டு முதல்ல வெளியே போ அப்படின்னு சொல்லிடுவான். இதை வந்து சரி வந்து எல்லாத்தையும் ஒட்டி கேட்டுருவான். உடனே ஒட்டி கேட்டு அவனும் ககன் மாதிரியே ரெடி ஆகிருப்பான். உடனே நீ என்னடா இப்படி கோமாளி, நீ ஏன்டா இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவான். உனக்கு கோமாளி மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவான் நட்சத்திரா வந்து சரி பார்த்து. உடனே ஆமாம் நீ மட்டும் இப்போ இதுக்கு இப்போ ரெடியாக இருக்க, ககன் பூமி கல்யாணத்தை நிறுத்தி நீ கல்யாணம் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன், அது நான் இருக்கிற வரை நடக்காது, உன் பிளான் எல்லாமே எனக்கு தெரியும், உன்னை நான் கல்யாணம் பண்ணவும் விட போகிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, நீ இப்போ இந்த ட்ரெஸ்ஸை மாற்றினேன்னா நானும் மாற்றுறேன், இல்லைனா ஒரு வேளை அவங்க கல்யாணம் நினைச்சுன்னா நான் சொல்லிடுவேன் நான் நட்சத்திராவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அப்படின்னு சொல்லிடுவேன் அப்படின்னு மிரட்டுறான். உடனே அதுக்கடுத்து உனக்கு வேற சான்ஸே இல்லை, நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிடுறேன். இப்போ என்னடா உனக்கு, நான் இந்த ட்ரெஸ்ஸை மாற்றுறேன் அவ்வளோதானே, நான் ட்ரெஸ்ஸை மாற்றுறேன்டா, நீ முதல்ல மாற்றி தோலடா போடா அப்படின்னு சொல்லிடுவான். உடனே அதுக்கடுத்து அது அப்படின்னு சொல்லிட்டு சரி கிளம்பிடுவான். பூமி வந்து அழுதுகிட்டே திரும்ப அவங்க சரச்சந்திரா ரூம்லேருந்து வெளியே வந்து அவங்க ரூமுக்கு வந்து அழுதுட்டு இருக்காங்க. சரி தற்செயலாக அந்த இடத்துல கிராஸ் பண்ணுறாரு. அப்போ பார்க்கும்போது பூமி ரொம்ப சோகமாக இருக்கான்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ளே வந்து திரும்பியும் தைரியம் சொல்லிகிட்டு இருக்காரு. இங்கே பாரு பூமி, எதுக்கும் கவலைப்படாத, உனக்கு நீ அண்ணனை கல்யாணம் பண்ணிட்டேன்னா அடுத்து எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும், அதுக்கு அடுத்து என்ன டான்ஸ் காம்படிஷன் வராமையா போயிருப்போகுது அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவங்க பூமி சொல்கிறாங்க, அப்பா அதுக்கு ஒத்துக்கவே இல்லை, அப்பா வந்து நீ டான்ஸ் காம்படிஷனுக்கு தான் போக சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சரி வந்து என்னால் மாமாவை நம்பவே முடியலை, அவங்க தான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க, இப்போ என்ன அவங்களே இப்படி மாற்றி பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே பூமி சொல்கிறாங்க, இல்லை அவங்களுக்கு சோபாச்சந்திரன் அம்மா மேலே அவங்களுக்கு அவ்வளோ காதல் இருக்குது, அதனால தான் நீ அதுக்கு போக சொல்கிறாங்க, நீ தப்பாக நினைக்காத சரி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி நானே அப்போ ககனை நான் கால் பண்ணி சொல்கிறேன், நான் பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. சரி உடனே ககனுக்கு கால் பண்ணி, உடனே ககன் நானே உனக்கு கால் பண்ணணும்னு நினச்சேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. பூமி ரெடி ஆகும்போது ரொம்ப சோகமாக இருந்தால், நான் வீடியோ காலில் பார்த்தேன் டல்லாக இருந்தா, என்னாச்சுன்னு தெரியல, உனக்கு நீ போய் பாருடா எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அண்ணா உனக்கு தெரியாதா அப்படின்னு சரி கேட்குறான். ஏன் எனக்கு தெரியாதுடா சொல்லுடா அப்படின்றாங்க. உடனே கல்யாணம் இன்னைக்கு 12 மணிக்கு, அப்போது இப்போ இது டான்ஸ் காம்படிஷன் இன்றைக்கி 12 மணிக்கு, நான் அப்போ தான் அவன் ரெகக்னைஸே பண்ணுறான், இன்றைக்கி தான் டான்ஸ் காம்படிஷன் அப்படிங்கிறது ககன். உடனே அதுக்கடுத்து ஐயோயோ அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் எப்படியாச்சும் இப்போ கல்யாணத்தை தள்ளி வைக்க முடியுமாண்ணா, நேரத்தை மாற்ற முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். சரி வந்து ஏன்னா இது அவளோட கனவு டான்ஸ் காம்படிஷன், டான்ஸ் அகாடமி ஸ்டார்ட் பண்ணுங்கிறது,
அதான் ஏதாவது மாற்றி வைக்க முடியுமா அப்படின்னு ககன்கிட்ட கேட்குறான். ககன் வந்து இது வரைக்கும் நடந்தது எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்குறான். அவங்க அம்மாவுக்கு நடந்த சின்ன வயசில் நடந்த கொடுமைகள் எல்லாம் நினச்சி பார்க்குறான். ஒன்று அவங்க அம்மாவுக்கு மொட்டை போட நினச்சது, அவங்க அம்மாவை பிடிச்சி வெளியே தள்ளி விட்டது, அவங்க அப்பா கல்யாணம் பண்ணது, மீராவை கல்யாணம் பண்ணது எல்லாத்தையும் நினச்சி பார்க்குறான். நினச்சி பார்த்துட்டு அவன் சின்ன வயசுலேருந்து அவமானத்தை மட்டும்தான் சம்பாதிச்சுட்டே இருக்கான். இந்த ஒரு கல்யாணம் தான் மற்ற எல்லாத்துக்குமே இது ஒரு பெரிய இதாக இருக்கும், திருப்ப மாற்றியே கொடுக்குற அடியாக நினைக்கிறான் ககன் வந்து. உடனே அவன் கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் யோசிச்சு பார்க்குறான். அண்ணா லைனில் இருக்கீங்களான்னு சரி கேட்குறான். கண்டிப்பாக நான் கல்யாணத்தை டைமிங்காக மாற்ற முடியாது அப்படின்னு ககன் சொல்லிடுறாங்க. உடனே அதுக்கு எக்ஸ்பிளைனும் பண்ணுறாங்க. இங்கே பாரு, சின்ன வயசுலேருந்து நான் அனுபவிச்சது எல்லாத்தையும் உனக்கு தெரியும் தானடா, இந்த கல்யாணம் தானே எங்கள் குடும்பத்தோட பெரிய அணிவேரை, இதை நான் மாற்றி வச்சேன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சரச்சந்திரா சின்ன வயசுலேருந்து எங்களுக்கு பண்ண கொடுமைகள் எல்லாம் உனக்கு தெரியாதா, இப்போவும் இது பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டே வச்சிடுறான். உடனே பூமி ஏங்கி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அப்பா பேச்சை கேட்குறதா இல்லை ககன் பேச்சை கேட்குறதான்னு என்ன பண்ணுறதுன்னே தெரியலை அவங்களும். உடனே அவங்க சோபா அம்மா ஃபோட்டோ முன்னாடி போயிட்டு, அம்மா இது என்னம்மா எனக்கு கொடுத்த சோதனை, இது என்ன பரீட்சை வைக்கிறீங்க நீங்கள் எனக்கு, இப்போ நான் ககன் மாமாவை தேர்ந்தெடுக்கிறதா இல்லை அப்பாவை தேர்ந்தெடுக்கிறதா, எப்படியும் நான் 2 இடத்துலையும் இருக்கணும், என்னோட 2 கனவுமே என்னோடது, நான் உங்களை எவ்வளோ தூரம் மதிக்கிறேனோ அதே அளவுக்கு என்னோட மாமாவையும் நான் மதிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க ரொம்ப நேரம் பேசுகிறாங்க. அம்மா எனக்கு நீங்கள் தான் சக்தியாக கொடுக்கணும், நான் 2யுமே நான் இன்னைக்கு ஜெயிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே கேட்டுட்ருக்காங்க. உடனே எல்லோரும் லேட்டாச்சு, வா பூமின்னு கூப்பிட்டுட்ருக்காங்க. ரெடியாகி காருக்கு போகிறதுக்கு வெளியே வந்துட்டுருக்காங்க. இங்கே அபூர்வா கிட்ட சரச்சந்திரா பேசிக்கிட்டு இருக்காரு. ஒரு வேளை அவள் மட்டும் மண்டபத்துக்கு இன்னைக்கு வந்தான்னா அவ்வளவுதான், நான் அந்த ககனை கொன்றுவேன். ஏன் பாவா, ஏன் மாமா ககனை கொன்னீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ககனை கொன்னா எதுக்கு சரச்சந்திரா, நான் காம்படிஷனுக்கு அவள் போகலை அதனால தான் அவளை கொன்னேன்னு நான் அப்படியே சொல்லிடுவேன், அந்த கோவத்தில் தான் நான் அவனை சுட்டுட்டேன்னு எல்லாரும் நினச்சிப்பாங்க, பூமியும் அதான் நினைப்பா, அதனால் இதோட முடிஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி சரச்சந்திரா ஒரு பிளான் பண்ணுறாரு. ஒரு வேளை அவள் கல்யாண மடையில் உட்காந்து அவள் கழுத்தில் தாலி ஏற முன்னாடி நான் இந்த மாதிரி பண்ணிடுவேன் அப்படிங்கிறாரு. அவள் என்ன முடிவு எடுக்கிறான்னு இப்போ அவள் கையில் விட்டாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவளும் வெளியே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அவள் வந்து சோகமாக அப்பாவை பார்க்குறா. அவர் வந்து துப்பாக்கி வேலை கையில் வச்சுருக்காரு, மறைச்சி வச்சுருக்காரு சரச்சந்திரா. உடனே அவள் பாவமாக பார்க்குறா. பூமி வந்து சரச்சந்திராவானா அவர் கண்டுக்கவே இல்லை, மதிக்கவே இல்லை. உடனே கேபி வந்துட்டு வாமா போவோம் நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு இருக்காங்க. உடனே காரில் ஏறி அங்கே போய் ஃபோட்டோ ஷூட்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க. அடுத்து ககன் ஃபேமிலி வந்து அவங்களும் ஃபோட்டோ ஷூட்ஸ் பண்ணுறாங்க. எல்லோரும் ஃபேமிலி உள்ளே போயிட்டாங்க. நான் தனியாக பேசணும் அப்படின்ட்டு பூமி கிட்ட பேச போகிறாங்க. இந்த மாதிரி தான் இல்லை 3 முடிச்சு போட்டதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ நாள் பேசுங்க, அதுக்கு முன்னாடி என்ன பேசணும், தனியாக இவ்வளோ நாள் பேசினது போதாதான் உங்களுக்கு, இப்போ நான் பூமி கிட்ட பேசுகிறதுனால உங்களுக்கு என்ன பாட்டி மருதானி பாட்டி பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி திரும்பி கேட்குறான். அதுக்கடுத்து நீங்கள் போங்க உள்ள, நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பூமி, நான் இந்த நாளுக்காக தானே இவ்வளோ நாள் காத்துட்டு இருந்தோம், நீங்கள் சோகமாக இருக்கு, நீங்கள் நல்லா இருக்குன்னு திரும்ப பேசிகிட்டு இருக்காங்க ககன் வந்து பூமி கிட்ட. இதுதான் மக்கள் இன்னைக்கான ரிவ்யூ. உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குட்டி ரிவ்யூ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்கமிங் எபிசோட்ஸ் எல்லாம் நாளைக்கு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, தேங்க்யூ.